வணக்கம் நேயர்களே. நம்ம திருநெல்வேலி குண்டானாரம் லட்சுமி நகரில் நவராத்திரி குழு கொண்டாட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நம்ம சித்தி வீட்டில் வச்சுருக்க எல்லா குழுக்களையும் நாங்கள் இப்போ உங்களுக்கு காமிக்கிறோம். எல்லோரும் பார்த்து மகிழுங்கள். இப்போ நம்ம எல்லாம் இது ஏன் எல்லோரும் நம்ம வீட்டில் குழுக்கள் வைக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. என்னோடய கருத்து, குழு மற்ற நாட்களில் நம்ம தெய்வங்களை அந்தந்த கோயில்களில் போய் தான் நம்மளை வழிபட முடியும். ஆனால் இப்பொழுது நம்ம வீட்டிற்கே எல்லா தெய்வங்களையும் கொலு பொம்மைகளாக அடுக்கி அதுக்கு நம்ம டெய்லி 9 நாட்கள் பூஜை பண்ணி, மெயினாக பிரம்மா, விஷ்ணு, சிவன், அவங்களோட மனைவிகள் சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி அவங்கள தியானித்து எல்லோரும் நம்ம பூஜை பண்ணுறோம். பூஜை பண்ணி 9 நாளும் சிறப்பாக பூஜை பண்ணி மற்றவங்களுக்கு எல்லாம் பக்கத்து வீடுகளுக்கு எல்லாத்தையுமே ஒற்றுமையை நிலைநாட்டவும் இது ஒரு பெரிய உறுதுணை புரிகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கொலு வைக்கிறதுனால நிறையா இந்த மண்பாண்டங்கள் செய்யக்கூடியவங்க, இந்த பொம்மைகள் செய்யக்கூடியவங்களுக்கு வருமானம் கிடைக்கி. டெய்லி பூ வாங்குகிறோம், ஊதுபத்தி, சூடன், இந்த மாதிரி பல பொருட்கள் நம்ம ஆன்மீகம் இதில் எல்லா பொருட்களும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுபோக பிரசாதத்துக்கு உண்டான ஜாமான், பலசர கடைக்காரர் பயனடைகிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு இந்து மதத்தில் ஒவ்வொரு பண்டிகையும் பல மக்களை வாழ வைக்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த கொண்டாட்டங்களை கொண்டாடுறோம், விழாக்களை கொண்டாடுறோம். இது நம்ம பண்டைய காலத்துலேருந்தே கொண்டாடிட்டு வராங்க. இது மாதிரி இதுவும் கொலு கொண்டாட்டத்தில் இதுலேயும் நீங்கள் நிறையா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பயனடைதாங்க, நிறையா மக்கள் பயனடைதாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை இது ஒரு மக்கள் ஒற்றுமைக்காக கொண்டாடப்படுகிற ஒரு பூஜையாக தான் நான் பார்க்குறேன். பக்கத்து வீடுகளில் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து பூஜை பண்ணுறாங்க. அது ஒரு சிறப்பான ஒரு பூஜையாக தான் நான் நினைக்கிறேன். அதனால் மக்களே, நீங்களும் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் கொலு வைத்து நான்கின்ற அகந்தையை அழித்து நாம் என்று எல்லோரும் அவங்கவுங்க சுற்றத்தார்களோட மகிழ்ச்சியாக எல்லோரும் வாழ்ந்து நம்மளும் வாழணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட கொலுவை எல்லோரும் நீங்களும் உங்கள் வீட்டில் வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதுமாரி இந்த கொலு பொம்மைகள் இது பொம்மைகள் கிடையாது. இது எல்லாமே நம்மளோட தெய்வங்களாக பாவித்து எல்லோரும் இந்து மதம் சொல்கிறபடி எல்லாத்துலேயும் எல்லா இதுலேயும் இறைவன் இருக்கிறான். அதனால் எல்லாத்தையுமே இறைவனாக நினைத்து கும்பிடணும். இது இந்த மதம் மட்டும் இல்லை, எல்லா மதமும் சொல்கிற மாதிரி ஒற்றுமையாக வாழறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. அதனால் இந்து மதத்துப்படியும் மற்ற மதங்களின் எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்ம மட்டுமல்லாது எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா என்ற நிறைவுடன் இறையருள் பெற வாழ்த்துகிறேன்.